நீங்க போகிறதான சபை போதகர்களை துன்பப்படுத்தாதீங்க. வெசனப்பட்டு ஐயா இவங்க இப்படி பண்றாங்களேன்னு கேட்டா உங்க குடும்பம் நாசமாயிடும். அப்படி சாபம் விடுற அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே கஷ்டமே பட்டாலும் சாபம் யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் தான் இயேசு கிறிஸ்து வந்து கூறுகிறாரு. அப்படி நீங்கள் என்னம்மா கஷ்டப்பட்டுட்டீங்க? நீங்கள் வந்து இப்படி மேடையில் அப்படி ஏசி ரூமுக்குள்ளேருந்து இப்படி மைக்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டம் கிடையாது. கிறிஸ்தவர்களே அதை புரிந்து கொள்ளுங்க. ஏதோ உங்களுக்கு கஷ்டம், இவங்க ஏதோ இப்போ 100 ஆடையும் 200 ஆடையும் வெயில் நின்று மேய்ச்ச மாதிரி எவனோ அதை வந்து ஒரு 100 ஆடை எவனோ கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி இவங்க வந்து சாபம் விட்டுருக்காங்க. நீங்கள் என்ன அந்த கஷ்டமாக படுறீங்க? மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாக வேதத்துக்கு அகேன்ஸ்டாக பண்ணிக்கிட்டு வேதத்துக்கு கரெக்டாக பண்ணுறவன ஃபுல்லாக சாபம் இருக்கீங்க. அதை நீங்கள் அம்மையாராக நீங்கள் தெளிவாக புரிந்து கொடுங்க. பிரியா ரூபஸ் அவர்களே, தெளிவாக நீங்கள் புரிந்து கொடுங்க. கிறிஸ்துவனுடைய போதனைக்கு எதிராக பேசாதீர்கள். இப்போ எதுக்கு அங்கே கோபம் வருது? அம்மையார் அவர்களே, எதுக்கு உங்களுக்கு கோபம் வருது?